பல மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தாலும் கூட சில மிதுன ராசி அன்பர்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லையே சார், சும்மா நீங்க என்ன உருட்டுறீங்க. நம்பி ஏமாந்து போறது மிதுன ராசிக்கு கை வந்த கலை. நம்பி ஏமாந்து போறது, தேவையில்லாத மனிதர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து குடும்பத்தையே பாழ்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்க துவம்சம் பண்ண போறீங்க, இதுதான் உண்மை. யாரை பார்த்தாலும் கோபம் வரும், வார்த்தையை விட்டுடாதீங்க, மாட்டிக்குவீங்க. கவனமா இருங்க. உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க. பணம் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணுறேன், சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணாதீங்க. புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. போன புத்தாண்டுக்கு பல பிரபல தொலைக்காட்சிகளில் என்னோட இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருந்தேன், மிதுன ராசி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும்னு. அது மிகப்பெரிய ட்ரெண்டிங்காகவும் அந்த வீடியோஸு அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் மாறுச்சு. ஆக இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 வரப்போகிற ஆங்கில புத்தாண்டு என்ன பலன்களை சொல்லுதுன்னு பார்ப்போம். மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆம் வீடு மிதுன ராசி. இந்த ஆண்டு நடக்க வேண்டியிருக்கின்ற 3 முக்கிய நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் என்ன முக்கியம்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்த கேது 3ஆம் இடத்துக்கு வருவது யோகம். உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வருவதும் யோகம். ஆனால் ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு விரோதியான, உபயராசிக்கு விரோதியான ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு வருவது என்ன? 9ஆம் வீட்டில் தற்சமயம் வரை இருந்து வந்த சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு போறாரு. அது மிகப்பெரிய நிகழ்வாச்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி. அதுக்கு என்ன பதில்? இதை பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். நல்லதான் நான் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன பாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம், சாதக பாதகங்கள் என்ன, என்ன தீர்வு, நம்ம என்ன செய்யணும், நல்ல கிறிஸ்ப் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பேசிடுவோம். மிதுனம் கடந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை பல மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்திருந்தாலும் கூட, எப்பவுமே எல்லா ராசியிலுமே 100% அந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பயிற்சியோ கிரக நிகழ்வோ மாற்றங்களை கொடுக்க முடியாது. அந்த ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு ஏற்ப 60 முதல் 65% நல்ல மாற்றங்களையோ கெடு மாற்றங்களையோ மாறி மாறி செய்யும். பல மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தாலும் கூட சில மிதுன ராசி அன்பர்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லையே சார், சும்மா நீங்க என்ன உருட்டுறீங்க, எங்களுக்கு எல்லாம் கெட்டதாக நடக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒரு மென்டாலிட்டி உண்டு, நீங்கள் நல்லதை சொன்னீங்கன்னா சும்மா உருட்டிக்கிட்டே இருக்காரு, கெட்டதை சொன்னீங்கன்னா ஒரே நெகட்டிவ்ப்பா. சார் நெகட்டிவாக பேசாதீங்க சார். அப்போ ஒருத்தர் நல்லதையும் சொல்லக்கூடாது கெட்டதையும் சொல்லக்கூடாது, நடுவில் ஒருத்தர் பேச முடியுமா? இதை கமெண்ட் பண்ணுறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நடுவில் நல்லதும் பேசாமல் கெட்டதும் பேசாமல் ஒரு 15 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் பேச முடியுமா? நாம் உள்ளதை உள்ளபடி பேசுவோம். இந்த 2025 ஏற்கனவே சொன்னபடி 2024 விட இன்னும் சிறப்பான ஆண்டாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. 9ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 10ற்கு மாறும்பொழுது அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறதுனால யார் யார் மிதுன ராசியில் தொழில் செய்யணும் அப்ராட்ல, ஏன்னா 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு வெளிநாட்டை குடிக்கும், உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம். அப்போ அப்ராட்ல ஐடியில் இருக்கீங்களா மிதுன ராசியில், சார் ரொம்ப வருஷமாக சார் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், கிடைக்கவே இல்லை, இந்த வருஷம் டேக் இட் ஃபார் கிராண்டட் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த பிஆர் வாங்கணும், இல்லை விசா லேண்டிங் பிஆர் விசா எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். முக்கியமாக மிதுன ராசி நண்பர்களில் இந்த பண தொல்லைகள், பண வரவு இல்லாமல், அதாவது கொடுத்த பணம் வராமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2 நடக்கும். நம்பி ஏமாந்து போறது மிதுன ராசிக்கு கை வந்த கலை. நம்பி ஏமாந்து போறது, ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போறது, மறுபடியும் நம்புறது, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். முக்கியமா நண்பர்களாக முதல்ல வரக்கூடியவங்க மிதுன ராசிக்கு அப்படியே விரோதியா மாறுவாங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும். உள்ளேயும் போக முடியாம வெளியிலையும் வர முடியாம, துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். பல பேர் ஆமாம் வீடுக்குள்ளே புகுந்தா மாதிரி இந்த மிதுன ராசி நண்பர்களில் சில பேர் ஆமாம் புகுந்தாவும் நல்லது தான். ஆனால் சில நண்பர்கள் தேவையில்லாத மனிதர்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து குடும்பத்தையே பாழ்படுத்தியிருப்பாங்க. அந்த குடும்பமே செதஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க.
அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஆண்டு தேங்காவை எடுத்து 2 செதறுகாயாக உடைச்ச மாதிரி உங்களுடைய எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ண போகிறீங்க. இதுதான் உண்மை. 2, இந்த ஃபஸ்ட்டு 4 மாதம் இந்த சனி பகவான் 9லேருந்து 10க்கு போவார், மார்ச் 29. அது முடிஞ்சு ஏப்ரல் இந்த குரு பயிற்சி 6 வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பயங்கர எரிச்சலும் டிஸ்கம்ஃபர்ட் என்பது காணப்படும். இந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரை டிஸ்கம்ஃபர்ட், தேவையில்லாத எரிச்சல், யாரை பார்த்தாலும் கோபம் வரும். வார்த்தையை விட்டுடாதீங்க, மாட்டிக்குவீங்க. கவனமாக இருங்க. பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும். பிறந்த ஒவ்வொரு உயிரும் தான் அனுபவிக்க வேண்டிய நல்லது, தான் அனுபவிக்க வேண்டிய கெட்டது, இதையெல்லாம் அனுபவிச்சே ஆக வேண்டும். அனுபவிச்சாதான் அடுத்த பிறவியும் எடுக்க முடியும். இதை யாரும் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பதவி சக்தி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வத்துடைய கட்டளை இது. முதல் 6 மாதத்துக்கு நான் சொன்ன ஏற்கனவே பயங்கரமாக எரிச்சல் வரும், கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு. உங்கள் டங்கு, நாக்கை ரொம்ப கவனமாக கையாளணும். வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையே விட்டுட்டா மாதிரி. இந்த வார்த்தையை மறக்காதீங்க. பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு நம்ம பேசிட்டு வரோம். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூதாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசி அதீத கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அப்படி 5 ரூபா வச்சு ஆடுறேன்ற போது 5 லட்சம் 5 கோடி போய்டும் கண்ணிமைக்கிற நேரத்தில். அதே மாதிரி கூடா நட்பு கெடுக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோன்னா பணம். ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு பல பேருக்கு கடன் கொடுக்கணும். உங்கள் பணத்தை நீங்கள் சில பேருக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நீ யார்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்களோ அவர் உங்களை டாராக கிழிச்சிட்டு இருக்காரு, உங்களை அவமானப்படுத்துறாரு. நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட போய் உங்களால் கேட்க முடியல, என்னதான் பண்ணாலும் வாங்கவும் முடியல. இந்த ஆண்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஆனால் இனிமேல் நீங்கள் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல யாருக்கும் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் வாங்காதீங்க. உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க. பணம் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணுறேன், சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணாதீங்க. சம்பாதிச்சதுக்கப்புறம் எது முக்கியமோ தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, குறித்து வச்சுக்கோங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடும் இந்த ஆண்டில். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தந்தை ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஒரு முடியும் தருவாயில் இருக்காங்க அப்படின்னா சொத்து பிரிக்கிற இடத்துல தகராறுகள் வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கா மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் மிதுன ராசியா இல்லை உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாராவது மிதுன ராசியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸில் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸ் நடக்குதா, தனியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான விஷயத்தை செய்து உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். 1 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. அதீத கவனம் தேவை. ஜென்ம குருவாக நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வரும்னு சொல்லலை, வரலாம். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய நட்பு பரஸ்பர ஒத்துமையிலும் கவனம் தேவை. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டோட பிற்பகுதியில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். செட்டில் ஆகக்கூடிய யோகங்களை தன்னாலே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திருப்பி உள்நாட்டுக்கு வரணும்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா அமையும். சொந்த நாட்டிற்கு திரும்பக்கூடிய சார் ஒரு 10 வருஷம் சார், 15 வருஷமாக நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இந்தியாவுக்கு செட்டில் ஆகணும் சார், இப்படி சொல்லக்கூடவங்க தான் இன்றைக்கி அதிகம் அப்ராடு போகணும்னு சொல்கிறவங்களோட. ஏன்னா இந்த நாட்டில் இப்போ நாம் இருக்கக்கூடிய நாட்டில் நான் பல நாடுகளில் இருந்திருக்கேன். இங்கே இல்லாதது, எந்த நாட்டிலையும் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்கிறேன், இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொல்யூஷன் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதுக்கெல்லாம் மேலே என்ன வசதிகள் இருக்குன்னா, 24 மணி நேரமும் சாப்பிட முடியும், 24 மணி நேரமும் ட்ராவல் பண்ண முடியும், 24 மணி நேரமும் மருத்துவ வசதி கிடைக்கும். இது இந்த பூமியில் எந்த நாட்டிலையும் உங்களுக்கு கிடைக்குமான்னா எண்ணி விரல் விட்டு பார்த்துடலாம். நீங்கள் நைட்டு 1 மணிக்கு உட்காந்து 2 மணிக்கு உட்காந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அமுத்துனீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பார் பார்சல்.
நீங்கள் நைட்டு ஒரு 3 மணிக்கு எழுந்து உடம்பு சரியில்லை வயிற்று வலிக்குதுன்னா உடனே மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு 300 ஆஸ்பத்திரி இருக்குது. நீங்கள் நைட்டு வந்து இப்போ வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்து நான் வந்து இங்கேருந்து திருப்பதி போகிறேன், இல்லை வந்து ஒரு காளஹஸ்தி போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ராவல்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஊபர் கிடைக்கும், எதுவும் கிடைக்கும். இந்த வசதி சத்தியமாக சொல்கிறேன் அன்பர்களே, எந்த நாட்டிலையும் கிடையாது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை மிதுன ராசி அன்பர்கள், சார் எனக்கு ஒரு 15 வருஷம் சர்வீஸ் ஆச்சு சார், ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நான் ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கேன் சார், எனக்கு கிடைக்கல சார், பெரிய அளவில் சம்பளத்துலேயும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல சார் அப்படின்னீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு அந்த சொல்யூஷனை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பள உயர்வையும் உங்களுக்கு பதவி உயர்வையும் கண்டிப்பாக தரும். ஆக ஒட்டுமொத்தத்தில் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் அப்ராட் ஜாப்ஸு, அப்ராட் எஜுகேஷன், அப்ராட் மேரேஜ், அப்ராட் செட்டில்மெண்ட் நடக்கும். நிறைய பாக்கியங்கள், தொழிலில் வந்து நினைத்து பார்க்க முடியாத பாக்கியங்கள் உண்டாகும். சட்டத்துறையில், அரசியல் மற்றும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம குருவாக வருவதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவிக்குடைய பரஸ்பர நட்பில் கவனம் தேவை, ஒத்துமையில் கவனம் தேவை. குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடியவங்களாம் தேவையில்லாத வார்த்தையை விட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். தாய் தந்தை கிட்ட மரியாதையுடனும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை மறக்காமலும் செய்ய வேண்டும். எல்லாத்தையோட முக்கியம், பணம் வரும், வந்த பணத்தை காப்பாற்றணும். அதை செலவு பண்ணி கண்ணாபின்னு விட்டுட்டிங்கன்னா கஷ்டம். மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் நடக்கக்கூடிய சாதக பாதங்களை பற்றி பார்த்தோம். அதற்குள்ள தீர்வுகள் என்ன? முதல் தீர்வு, சனீஸ்வரன் தர்மகாரகன். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ உங்களுடைய வசதி என்ன, ஒரு பக்கம் வசதி, ஒரு பக்கம் மனசு. பல பேருக்கு வசதி அதிகமாக இருக்குது, மனசு கம்மியாக இருக்குது. சில பேருக்கு மனசு அதிகமாக இருக்குது, வசதி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எந்த வசதி இருக்கோ மனசு இருக்கோ உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு ஏற்ற தகுந்த உதவிகளை செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் நவகிரகம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி. ரெண்டாவது, பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவது, உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில், கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில், கல்விக்காக யார் யார் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச புஸ்தகங்கள், பை, இந்த யூனிஃபார்மு, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஃபீஸு இதெல்லாம் கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குழந்தைக்கும் சரி, உங்கள் எதிர்கால வாழ்க்கையும் சரி, மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும், நடந்தே தீரும். ஆண்டவன் உங்களுடன் இருக்கிறான். நீங்கள் தான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும்.